வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி ஞானஸ்தத்திரோடையில் ஒரு அற்புதமான மகானோட ஜீவசமாதி பற்றி பார்க்கலாம். அந்த அற்புதமான மகான் யாருன்னா குப்பை தொட்டி மாணிக்கம் சித்தர். பார்த்திங்கன்னா இது மலைக்கோட்டை நகரான திருச்சிராப்பள்ளியில் காவிரி ஆற்றங்கிற ஓரமாக 2 ஜீவசமாதியில் இருக்குது. அதில் ஒரு ஜீவசமாதியோட பேர் குப்பை தொட்டி மாணிக்க ஐயா. இன்னொரு ஜீவசமாதி பார்த்திங்கன்னா பொன்மலை பாபா. இயற்கையிலே பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவாக ஆற்றங்கரையோரமாக இருக்கக்கூடிய ஜீவசமாதிகளுக்கு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த 2 ஜீவசமாதிகளும் காவேரி கரை ஓரமாக அமைஞ்சிருக்கு. அதில் ரொம்ப அற்புதமான மகன் குப்பை தொட்டி மாணிக்க ஐயா. குப்பை தொட்டி மாணிக்க ஐயா எங்கே பிறந்திருக்காங்கன்னா சேலத்தில் பிறந்திருக்காங்க. அவங்க நெசவாளர் குடும்பத்தில். அவங்க துணி வியாபாரம்லாம் பார்த்துருக்காங்க. அந்த பழைய துணி இந்த புது துணியை கொண்டு வந்து இன்னொரு ஊரில் வியாபாரம் பார்க்குறது அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அப்போ திருச்சி வியாபாரம் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஞான நிலையை வாய்ச்சிருக்கு. இப்போ அதன் பிறகு அப்படியே திருச்சியிலே தங்கியிருக்காங்க. அவங்கள பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டாக இருக்கனால யானைக்குட்டி மாணிக்கசாமின்னு அவங்களுக்கு ஒரு பேர் உண்டு. ஏன்னா குட்டையாக இருப்பாங்க. அந்த வெயிட்டை பார்த்து ஒரு சிலர் கிண்டல் கேலி பண்ணுவாங்க, யானைக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாணிக்கம் அப்படிங்கிறது அவங்களோட புனை பெயர். ஒரு சிலர் குப்பைத்தொட்டி மாணிக்க சித்தர்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க, யானைக்குட்டி மாணிக்க சித்தர்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இவங்களுக்கு ஏன் குப்பை தொட்டி மாணிக்க சித்தர் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, எங்கேயாவது குப்பை தொட்டி ஓரமாக தான் உட்காந்துருப்பாங்களாம். ஏதாவது குப்பை தொட்டியை பார்த்துட்டு அந்த இடத்துல உட்காந்துருவாங்களாம். சாமி அந்த டயத்தில் தேடி போகிறவங்க அவங்கள பார்க்கணும், ஏதாவது குப்பைத்தொட்டி ஓரமாக பார்த்தா அவங்கள சாமியை பார்த்துருவாங்களா. அந்த குப்பைத்தொட்டி ஓரமோ குப்பைத்தொட்டிக்குள்ளே கூட சில நேரம் உட்காந்துருந்துருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு பேர் குப்பைத்தொட்டி மாணிக்க ஐயான்னு பேர். அவங்க பார்த்திங்கன்னா திருச்சியில் காந்தி மார்க்கெட்டு, என்எஸ்வி ரோடு, மரக்கடை, உறையூர் இந்த பகுதியில் அதிகமாக இருந்திருக்காரு. அதில் என்எஸ்வி ரோட்டு பகுதியில் தான் சாமி ரொம்ப அதிகமாக இருந்திருக்காங்க. அங்கிட்டு இருக்க மரக்கடைகளில், துணி கடைகளில் நிறைய கடைகளில் சாமியோட படத்தை பார்க்கலாம். சாமி கர்மவினை நீக்கிறதுல ரொம்ப வல்லவர். அவர் எச்சில் பொறிக்க ஆறுமை சித்தர் ஐயா மாதிரி ரொம்ப தீராத கர்ம வினைகளை அவர் தீர்த்து வச்சுருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் அந்த அதிசயம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு அந்த கர்ம வினை சம்மந்தமான காரியங்கள் அங்கே நிறைய ஆகிருக்கு. காரியத்தடை இந்த மாதிரி நீங்கிறது, இந்த மாதிரி கர்ம வினைகளால் இந்த மாதிரி தோல் சம்மந்தமான நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போனாலே சரியாயிருக்கு. ரொம்ப அற்புதமான ஞானி. அவர் 1900 வாக்கில் பிறந்திருக்காரு. அவர் ஜீவசமாதி அடைகிற வரைக்கும் அந்த திருச்சியில் தான் இருந்திருக்காரு. அவர் உருவத்தில் பார்த்திங்கன்னா நல்ல குட்டையாக இருந்திருக்காரு. அஜானு பகவான தோட்டம். ரொம்ப அற்புதமான ஞானி. இவர் என்ன பண்ணுவார்னா, சில காயினை கையில் வச்சுருப்பாராம். அப்படியே ரோட்டில் போயிட்டே இருப்பாராம். ஏதாவது கடைக்குள்ளே உட்காந்து அந்த காயினை கல்லலில் போட்டுருவாராம். அது ரொம்ப அதிசயமாக இருக்கும் அவங்களுக்கு. அதன் பிறகு வியாபாரம் நிறையா ஆயிருக்கு. இன்றைக்கி திண்டியில் இருக்கக்கூடிய ஒரு 50-60 வருடத்துக்கு முன்னாடி இருந்த பெரிய பெரிய கடைகள்லாம் வளர்ந்ததுக்கு இவர் குப்பைத்தொட்டி மாணிக்க ஐயா ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஞானி. அவங்களோட ஜீவசமாதி காவிரி கரையோரத்தில் இருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே பொன்மலை பாபா அப்படிங்கிற மகானோட ஜீவசமாதி இருக்குது. இவர் நார்த் இந்தியன். இவர் பொன்மலை பாபான்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த பொன்மலை ரயில்வே ஸ்டேஷனில் வேலை பார்த்துருக்காரு, ரயில்வே ஊழியரை வேலை பார்த்துருக்காரு. அங்கே இருக்கவங்களாம் அவரை பொன்மலை பாபான்னு கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா ஒரு நார்த் இந்தியனால் பாபான்னு கூப்பிட்ருக்காங்க. அவர் பார்த்திங்கன்னா இவர் ஆள் கொஞ்சம் ஹைட் வெயிட்டாக தொப்பி வச்சு, ரயில்வே ஊழியர் பார்த்திங்கன்னா தொப்பி வச்சு ரொம்ப அழகான உருவத்தில் இருப்பாராம். அவர் காசிக்கு ஒன் டைம் போயிட்டு வந்தவர் அப்படியே சித்தராயிருக்காரு. அவருக்கு நிறைய பணிவிடெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குப்பைத்தொட்டி மாணிக்கையாவோட சீடர் ரத்னசாமி. அவங்க தான் குப்பைத்தொட்டி மாணிக்க சீடராக இருந்திருக்காங்க. இப்போ அவங்களோட பாரம்பரியத்தை சேர்ந்த அப்பா பையன் இப்படி தான் அந்த ஜீவசமாதி நிர்வாகம் பார்த்துட்ருக்குறாங்க. ரொம்ப அற்புதமான ஜீவசமாதி. நீங்கள் காவேரி கரையோரம் இருக்கிற ஜீவசமாதிக்கு போனீங்கன்னா குப்பைத்தொட்டி மாணிக்க ஜீவசமாதியும் பொன்மலை பாபா ஜீவசமாதி தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க. 2 அற்புதமான ஞானிகளோட ஜீவசமாதி ஆத்தங்கிற ஓரமாக இருக்கிறது சிறப்பு. பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரி நாட்கள் அங்கே போய் தரிசனம் பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். பொதுவாக கர்ம வினையை அதிகமாக நீக்கக்கூடிய சக்தி குப்பைத்தொட்டி மாணிக்கிட்ட இருக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் திருச்சி போனீங்கன்னா 2 ஜீவசமாதி தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க. நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன்.